பிரைஸ் த லார்ட். இந்த தேர்ட் டே ஃபாஸ்டிங்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா, அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, ஒரு மேய்ப்பர் அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்க, பல ஆடுகளை மேய்க்கிறவராய் இருப்பார். அவர் கீழே நிறைய ஆடுகள் இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் ஆடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆடை பராமரிக்கிறவருக்கு பேர் தான் மேய்ப்பர். அவருக்கு தெரியும் இந்த ஆட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போது இதை உணவு கொடுக்கணும், எப்போது அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், எப்போ அதை இங்கே வைக்கணும், அதை எப்போ சுத்தம் பண்ணணும், எல்லாமே ஒரு மேய்ப்பருக்கு தெரியும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லை, என்னை கைடன்ஸ் பண்ண யாருமே இல்லை, இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பிரியமானவங்க என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, அதனால எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருப்பார். அவர் உங்க வாழ்க்கைக்கு நல்ல மேய்ப்பராயிருப்பார். அவர் உங்களோடு கூட ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில வர சோதனைகள், உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதற்கு உதாரணமாய் நம்ம சில வசங்களை பார்ப்போம். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு அருமையான வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறனால நான் தாழ்ந்து போவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் கீழாகுவதில்லை, நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகுவதில்லை. ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்மளை பார்த்து யாராவது நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சொல்லுவோம், ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் நல்லா இருக்கேன், அவருடைய கிருபையால நான் வாழ்ந்திருக்கிறேன், அவருடைய கிருபையால நான் இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன், அவருடைய கிருபையால நான் சாப்பிடுகிறேன், அவர் கிருபையால நான் உயிர் வாழ்கிறேன்னு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் இருக்கும்போது, அவருடைய கிருபை இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ந்து போவதில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தாழ்ந்து போன நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்க மேய்ப்பராய் இருக்கிறார். உங்க மேய்ப்பராய் அவருக்கு இடம் கொடுங்க. உங்க இருதயத்துல, அப்பா நீங்க என் மேய்ப்பராய் இருங்க, என்னுடைய சிந்தனைகளை நீங்க ஆட்கொள்ளுங்க, என்னுடைய எல்லா தேவைகளை நீங்க ஆட்கொள்ளுங்க, என்னுடைய சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க, என்னுடைய சுயத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க. நான் என்ன செய்யணுமோன்னு எனக்கு தெரியாதப்பா, நீங்க என் மேய்ப்பராய் இருங்க, நீங்க என் மேய்ப்பராய் இருங்கன்னு நீங்க சொல்வீங்க. ஆனால் கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அவர் மேய்ப்பராய் இருப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் மேய்ப்பராய் இயேசு என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிப்போமாம். என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அவர் நம் வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது. ஒருவேளை குறைவா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் அவர் நம் மேய்ப்பராய் இருக்கும்போது அந்த குறைவுகள் பெருசா தெரியாது. நம் மேய்ப்பராய் இருக்கிற இயேசு நமக்கு பெரியவராய் தெரிவார். நம்மளுடைய வியாதி பெருசா தெரியாது. நம்மோடு மேய்ப்பராய் இருக்கிற இயேசு பெரியவராய் இருப்பார். நம்முடைய தேவைகள் பெருசா தெரியாது. நம்மோடு கூட இருக்கிற இயேசு நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் போது அந்த தேவைகள் சின்னதா தெரியும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மேய்ப்பராய் இருக்க விரும்புகிறார். அவர் மேய்ப்பராய் இருக்க விரும்புகிறார். தாவீதை பார்த்து, உனக்கு யார் மேய்ப்பராய் இருக்கிறார்? நீ ஆடு மேய்க்கிறவனா இருக்கா? ஆடுகளை நீ பார்த்து கொள்கிற உன்னுடைய வாழ்க்கையில யார் மேய்ப்பராய் இருக்கிறார்னா அவர் கண்ணை மூடிட்டு சொல்வாரு, என் தேவன் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். சவுல் என்னை பின்தொடர்ந்து வருகலாம், என்னை கொல்லலான்னு சுற்றி சுற்றி வருகலாம், ஆனாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு
ஆடுகளை எப்படி தன் மேய்ப்பன் பராமரிப்பானோ அதே போல ஆண்டவர் என்னை நடத்துகிறார், வனாந்தரத்தில் நடத்துகிறார். அவர் நான் கண்ணீர் வடிக்கும் போது அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நான் துக்கத்தோடு திரியும் போது அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நான் இருக்கேன், நான் உன் மேய்ப்பராய் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு என்னோடு பேசுகிறவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார்னு தாவீது சொல்லுவார். யோசேப்பை பார்த்து, யோசேப்பே நீ இவ்வளோ கஷ்டத்துல, உன் சகோதரர்கள் உன்னை விற்று போட்டார்கள், உன் தகப்பன் எங்க இருக்கிறார்னு தெரியல, நீ அந்நிய தேசத்துல இருக்கிற, ஆனாலும் நீ சமாதானமா இருக்க, நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நீ அதை தாங்கிட்டு நீ அமைதியா இருக்க, ஏன் யோசிப்பேனா? அவர் சொல்லுவார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும்? யோசிப்பு பாடியிருப்பார், என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது பார்க்கும் போது குறைவுகள் இருக்கலாம், நான் தாழ்ந்து போய் இருக்கலாம், எனக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனால் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது என் வாழ்க்கையில எந்த குறைவுகள் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோமானால் கட்டாயம் அவர் நம் வாழ்க்கையில் அவர் மேய்ப்பராய் இருப்பார். உங்க கண்ணீரின் பாதையில் அவர் மேய்ப்பராய் இருப்பார். உங்க கைகளை பிடித்து கொண்டு நான் உன் மேய்ப்பராய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த உபவாச நேரத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்வோமாம், என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லக்கூடும், உங்க வீட்டுல நிறைய சாபங்கள் இருக்கு போல இருக்கு, நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய்ன்னு உங்களை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில குறைவுகள் இல்லை, ஒருவேளை இப்போ பார்க்கும்போது குறைவுகளோடு இருக்கலாம், ஆனா அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்னோடு இருக்கிறார், என் மேய்ப்பராய் என்னோடு இருக்கிறார்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. உங்க வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கக்கூடும், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில என்னை மெய்ப்பனாய் ஏற்றுக்கொள், நான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன், நான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்துவேன், நான் உனக்காக எழுந்தருளுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே வாழ்க்கையில நீங்க மெய்ப்பராய் வாங்க, என் வாழ்க்கையில நீங்க மெய்ப்பராய் இருங்க ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க மேய்ப்பராயிருங்கப்பா, என் குறைவுகள்ல நீங்க மேய்ப்பராயிருங்க, என்னுடைய கஷ்டத்துல நீங்க எனக்கு மேய்ப்பராயிருங்க. என்னுடைய வாழ்க்கை ஒரு வேளை சாபத்தில் இருக்கலாம், நான் சாபத்தின் பிடியில் இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க மேய்ப்பராயிருங்க, என் சாபத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிறிஸ்துவின் ரத்தத்தால எங்க சாபங்களை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனப்பா, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர், எங்க மேய்ப்பராய் இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில எந்த குறைவுகள் இல்லப்பா ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிறைவாய் இருக்கிறோம் ஆண்டவரே, ஏனால் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். நீங்க எங்க வாழ்க்கையில எல்லாமாய் இருக்கிறீங்க, நீங்க வாழ்க்கையில மேய்ப்பராய் இருக்கிறீங்க சப்பா ஆண்டவரே. அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக, அந்த தயவுக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி, இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. நீங்க எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன விளங்க பண்ணுகிறீங்கப்பா. இந்த இடத்துக்கு போகாத, இது செய்யாத, இப்படி நடந்து கொள் எனக்கு கைட் பண்றீங்கப்பா. ஒரு ஆடுகளை தன் மெய்ப்பன் கைட் பண்றது போல ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீங்க எனக்கு கைட் பண்றீங்க. அந்த பிரசனத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க மெய்ப்பராயிருங்க, அவங்க குறைவுல நீங்க மெய்ப்பராயிருங்க, அவங்க எல்லாவற்றிலும் அவங்கள உங்க மெய்ப்பராய்
கண்ணோக்கமாய் பார்த்து உங்ககிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க காரியத்தை செயல்படுத்த நீங்க கிருபை தாங்கப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மேய்ப்பராய் இருக்க விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட உங்களுக்கு கைட் பண்றதுக்கு, அவர் உங்களோடு கூட இருக்க, உங்களை தாழ்ச்சியடைய விடாமல் உங்களை காக்கிறதற்கு அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த 3ஆம் நாள் ஃபாஸ்டிங்ல அப்பா நீங்க மேய்ப்பராய் இருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்காக நன்றின்னு ஜெபிங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.